கோயிலுக்கு போறேன்னு சொல்லி ஆம்பளை சவகாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதே சாக்கு வச்சு டவுனுக்கு போவா, டீ குடிப்பா, வடை திம்பா, என்ன வேணாலும் பண்ணுவாள்ல. ஏங்க அவதே எதுவும் பண்ணலன்னு சொல்றாள். பண்ணலையில இனிமேலும் பண்ண வேணாம். ஏன் அவ வீட்டில் இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? இல்லைன்னா அவளை வெளியே அனுப்பி வைக்கணும்னு நினைக்கிறியா? ஐயோ அப்படியெல்லாம் நினைக்கலங்க. அப்படி போனாதானே எனக்கு எதிராக சதி பண்ண முடியும். அப்படித்தானே? என்னங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த பாரு, இந்த வீட்டில் நான் ஒரு வார்த்தை பேசினா மறு வார்த்தை பேசக்கூடாது, தெரியுமில்ல? அப்புறம் என்ன சொன்னா வெளியே போகக்கூடாது, அவ்வளவுதான். போய் வேலையை பாருங்க, போங்க போங்கன்ற இல்ல. என்னம்மா இப்படி சொல்லிட்டாரு? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப எப்படிம்மா நான் காலேஜ்க்கு போறது? இப்பதாம்மா காலேஜ்ல எல்லாரும் நான் நல்லா படிக்கிறேன்னு பாராட்டுறாங்க. இப்ப நான் காலேஜ்க்கு போலன்னா எப்படிம்மா? ஊசரே இருக்குமா இருக்காதான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ காலேஜுக்கு போகணும்ன்ற. நான் நல்லா படிப்பேம்மா, நல்ல மார்க் வாங்குவேம்மா, எனக்கு படிக்கணும்மா. இந்த பாருடி, உங்க அப்பா ஏதோ ஒரு நல்ல மூடுல இருந்தாரு, அதனால இதோட விட்டாரு. அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. இல்லைனா நீ அவரை ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தேன்னு உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருப்பாரு. அது நடக்கலைன்னு சந்தோஷப்பட்டுக்க. மா நான் காலேஜ்க்கு போகணுமா, எப்படியாவது காலேஜுக்கு போகணுமா? ஏய் அப்படியெல்லாம் நடக்காது. இனிமே இந்த மாதிரி நினைப்ப உன் மனசுல இருந்து எடுத்துரு. நடக்காத நினைச்சு கவலைப்படுறத விடு. அத்தை, இந்த ஜென்மத்துல உனக்கு படிப்பே இல்லைன்னு நினைச்சுக்க. வேற என்ன பண்றது? போய் வேலையை பாரு. டேய்